ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி வாலிபலாக இருந்திருக்கிறோம். 9 மாதம் முழுவதும் தேவன் நம்மளை ஒரு குறைவில்லாமல் நடத்தி வந்திருக்கிறார். சேர்ந்து இருந்து தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். சேர்ந்து தேவனை ஆராதிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் தேவனை ஆராதிக்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயான்னு சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. தேவன் இதுவரை நடத்த அந்த கிருபைகளுக்காக அப்பா செய்த நன்மையில நினைத்து நன்றி தகப்பனேன்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல தகப்பனே உம்மை நன்றியோடுமே துதிக்கிறோம், உம்மை நன்றியோடுமே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவை செய்து முடித்த நல்ல தெய்வமே உம்மை நன்றியோடு நன்றியோடு நன்றியோடுமே உயர்த்துகிறோம் ஐயா. அப்பா அந்த வாலிப நாட்களில் உம்மை தேடும்படியாய் உம்மை ஆராதிக்கும்படியாய் அப்பா உங்க சமூகத்தில் சபா காத்திருக்கும்படியாக தந்த நல்ல சாக்கியத்துக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தெய்வீக பிரச்சனைகளை நிறப்பட்டும் ஐயான்னு சொல்லி கேளுங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஏக சிந்தையோட ஏசப்பா உங்க பிரச்சனைகள் நடுவில் வேணும்ப்பான்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன் என்னுயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன் என்னுயிரை ஆராதிக்கிறேன். உம்மை நான் உண்மை மனதுடன் சொல்லலாமா? ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நான் உம்மை நேசிக்கிறேன். இந்த வாலிப நாட்களிலே அப்பா அந்த உலக நேசத்தை அல்லாமல் எங்களை தேடி வந்த ஒரு நேசம், எங்களை வாழ வைத்திருக்கிற ஒரு நேசம், எங்களை பெயர் சொல்லி அழைத்த ஒரு நேசம் அப்பா கல்வாரி சிலுவையிலே எனக்காக பலியாய் என்னுடைய பாவத்தை சாபத்தை மீட்டெடுத்து அப்பா ஹல்லேலூயா என் பாவத்தின் சாபத்தை என்னை மீட்டெடுத்து உம்முடைய சொந்த பிள்ளையாய் மாற்றின அப்பா நான் உம்மை நேசிக்கிறேன் சொல்லலாமா? நான் உம்மை நேசிக்கிறேன் என்னுயிரை பார்க்கிலும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை உங்க சத்த வரட்டு இசப்பா நான் நேசிக்கிறேன். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். சேர்ந்து சொல்லலாமா? ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். என்னை நேசிக்கும் என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே என்னை நேசித்த நேசத்தின் ஆழமனை என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே என்னை நேசித்தவரே நேசத்தின் ஆழமதை பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. அப்பா கிருபை தந்தீங்களே. பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. உள்ளத்தின் ஆழத்தில் அவர் ரட்சிப்பை நினைத்து ரட்சி பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. கரங்களை உயர்த்தி அப்பா என் வாழ்க்கையில நீங்க தந்த ரட்சிப்பு பெரிது தகப்பனே. யாருக்கோ கிடைக்காத ஒரு பெரிய ரட்சிப்பு. எத்தனையோ வாலிபர்கள் உண்மை அறியாமல் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய சொந்த பிள்ளையாய் அப்பா ஒரு நாள் உலகத்தோடு ஓடிக்கொண்ட என்னையும் அப்பா பேர் அறியப்படாத என்னையும் அப்பா ஒரு நாள் நாற்றமான வாழ்க்கை இருந்த என்னையும்
அப்பா என்னை முன்குறித்து அழைத்து அப்பா உம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை விலையேற பெற்ற ரட்சிப்பை அப்பா கிருபையா இலவசமா எனக்கு தந்தீங்களப்பா. உலகத்தின் ஆழத்தை அந்த அன்பை உணர்ந்தவர்களா ருசித்தவர்களா உலகத்தின் ஆழத்தை சொல்லுங்க அப்பா. இந்த உலகத்தை நான் வேற என்னத்தை நேசிக்க முடியும்? என் மேல நீங்க காட்டின அன்பு பெரிதுப்பா, இரக்கம் பெரிதுப்பா, நீ பாராட்டின தயவு பெரிதுப்பா. அந்த அன்புக்கு ஈடு என்ன தகப்பனே? எத்தனை நான் நேசித்த மனிதன் என்னை விட்டு விலகினது உண்மைதான், என் சொந்த பந்தங்களை விட்டு விலகினது உண்மைதான் அப்பா. என் நண்பர்கள் என்னை கைவிட்டது உண்மைதான், என் பெற்ற தாய் என்னை வெறுத்தது உண்மைதான். என்னை வெறுக்காத ஒரு சிநேகம், என்னை அப்பா நேசிக்காத ஒரு மத்தியிலோ என்னை நேசித்த மிகப்பெரிய சிநேகம் நீர் தகப்பனே. உண்மை நான் உங்கள் உள்ளத்தோடுமை ஆராதிக்கிறேன் அப்பா. கை உயர்த்தி சொல்லலாமா? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. ரெண்டு கையில் உயர்த்தி அல்லேலூயா வார்த்தை மாறாது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும், விசுவாசி என்றென்றும் விளைப்பான். அல்லே உலகத்தின் ஆழத்தை அந்த கையில உயர்த்தி எவ்வளவு சத்தமா உயர்த்த முடியும்? நம்ம ரட்சித்த தெய்வத்தை இதுவரை பாதுகாத்து வழிநடத்தி வந்தவரை உங்களை இருதயத்தோடு ஹல்லேலூயா வந்து நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர் நம்முடைய பேரை பெரிய நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிற நல்ல தேவ இந்த மத்தியான வேளையில் நம்முடைய பிரசன்னமா இருக்கிறா. ரெண்டு கரங்களை நல்லா தட்டி அப்பா உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. சர்வசிருஷ்டி எஜமான என்னை ஆளுகை செய்கிற நேச வானம பூமி ஒளிந்து போனாலும் நீ தந்த வாக்குத்தத்தம் அப்பா, நீ தந்த அழைப்பு நீ தந்த ரட்சிப்பு ஒருபோது எங்களை விட்டு விலகுவதில்லை. உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகுவதில்லை. இப்பொழுது எங்களை தள்ளாத நேச ரெண்டு கரங்களை தட்டி அந்நிய பாஷை ஜனமக ரீபாலா ஹந்தரியா கரே நீ தந்த ரட்சிப்பு பெரிது, உம்முடைய கிருபை பெரிது. எங்களை வாழ வைத்தவரே, எங்கள் இயலாமையிலே செயல்படுகிறவர். ராபாலா சியாந்தரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தடைகளை எல்லாம் விலக்குகிறவர். ராபா கந்தாரா அந்த ரட்சிப்பின் பாத்திரத்துக்கு ஈனாய் துதித்தலை தவிர நான் என்ன ஈடு செய்ய முடியும்? தந்த ரட்சிப்பு நான் என்னப்பா ஈடு செய்ய முடியும்? அவர் தந்த ரட்சிப்புக்கு ஈடா நம்ம என்னத்தை செலுத்த முடியும்? உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்க சர்வ ஞானியே, எங்க சர்வசிசி எஜமானரே, கிருபையா இலவசமாய் என்னை நீதிமானாய் மாற்றினீங்களே. அப்பா செய்த நன்மையை நினைத்து இந்த வாலிப நாட்களில கிருபையா இலவசமாய் நம்மளை நீதிமானாய் மாற்றிருக்கிறாங்களே. சொந்த பிள்ளை பாராமல் பிதா தம்முடைய சொந்த பிள்ளை என்று பாராமல் அவருடைய குமாரனாய் கிறிஸ்துவை நமக்காக இந்த பூலோகத்திற்கு வர செய்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கரங்களுக்காக, நம்முடைய மீதலுக்காக சிலுவையிலே பலியாய் கொடுத்து நம்முடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை கிறிஸ்துடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறாங்களே. சொல்லலாமா? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன்
அப்பா, நான் உயர்த்துவதற்கு வேறொரு நாகம் இல்லை, வேறொரு நாமம் இந்த பூமியில கட்டளையிடப்படவும் இல்லை. எத்தனையோ வாலிபர்கள் யாருக்கு பின்னாடி போய் அப்பா பல தெய்வத்தோட நாமத்தை உயர்த்தினாலும் அப்பா உங்களுடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்த நான், எனக்கு ரட்சிப்பை தந்த நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். அந்த நாமத்தை அல்லாமல் எங்களுக்கு வேறொரு நாமம் இல்லப்பா. எங்களுக்கு பாதுகாப்பு அந்த நாம தான் தகப்பனே. அந்த நாமம் உயர்ந்தது, அந்த நாமம் சிறந்தது, அந்த நாமத்தை போல வேறு நாமம் இல்லை. அப்பா இப்ப சொல்லுங்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. உயர்த்துங்க அப்பா, உயர்த்துங்க. அவர் செய்த நன்மையில நினைத்து துதிங்க. அவர் செய்த நன்மையில நினைத்து துதிக்கும் பொழுது உள்ளம் நன்றியால் நிரம்புவதாக, ஒவ்வொரு இதயங்களும் நன்றியால் நிரம்புவதாக. என்ன வாழ வைத்தீங்களோப்பா, என்ன தெரிந்தெடுத்தீங்களோப்பா. எஜமானனே, நன்றியால 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 நிரம்பட்டும், இருதயங்கள் நன்றியால நிரம்பட்டும். உங்க சத்தம் உயரட்டும். மௌனமா இருக்காதீங்க. வாலிப பிள்ளைங்க மௌனமா இருக்காதீங்க. மரித்தவரும் மௌனத்தை இறங்கினவரும் தேவனை துதியார்கள். நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனோடு ஆராதிக்கணும், ஜீவனோடு ஆராதிக்கணும். உயிருள்ள திருபலியை நான் அர்ப்பணிக்கிறேன், உயிருள்ள திருபலியாக என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். கைகளை உயர்த்தி ஒரு வாக்குமே என்னை, ஒரு வாக்குமே, ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு வாக்குமே, ஒரு வாக்கு. அவருடைய கரத்தை நீங்க அர்ப்பணித்தால், தங்களை உருவாக்க அர்ப்பணித்தால், உடைக்கப்பட்ட இடத்துல, நீங்க உடைந்து போயிருந்த இடத்துல அவர் கர்த்தர் சீர் பொருந்த பண்ணுகிறவ, சீர் பொருந்த பண்ணுகிறவ. உடைக்கப்பட்ட இடத்துல அவர் நம்மளை உருவாக்கி உயர்த்துகிற தேவ, நம்மளை அழகு பார்க்கிற தேவ. அவரை போல ஒரு நேசம் இல்ல, அவரை போல ஒரு நேசம் இல்ல. ஆண்டவர் கர்த்தர் அர்ப்பணிக்கலாமா? ஒரு வாக்குமே, ஒரு வாக்குமே, ஒரு வாக்குமே என்னை, ஒரு வாக்குமே. அப்படி ஆண்டவர் கர்த்தர் நம்ம அர்ப்பணிக்கலாமா? பலிபடுத்த ஜீவ பலியாக, உகந்த பலியாக. நம்ம நல்ல தகப்பனே, இந்த நல்ல மத்தியான வேலைக்கு அவங்க நன்றி செலுத்துறோம் ஐயா. இந்த வேளையில உங்களுடைய ஆராதிக்கிற அந்த கிருபைகளுக்காக நன்றி. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான். அப்பா உங்களுடைய வசனத்தினால் தகப்பனே, அப்பா அந்த நாளை சுமந்த ஆறாளனை மகிமைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பேச போற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்ப அந்த ஆறுல வந்த சகல துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும் செய்ய எங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் ரட்சகர் சஞ்சீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நம்ம மகிமை செலுத்தலாமா? நல்ல கையை தட்டி